என்னடா இது எல்ஜிஎஸ்சி வந்து ஸ்டாண்டில் அடிச்சு வச்சிருக்கு, கல் அடிக்க வச்சிருக்காங்க, என்னடான்னு தெரிலங்கன்னு சொல்லிட்டு நம்ம சைட்டுக்கு போய் பார்த்தோங்க. தாம்பரத்துல இருந்து கஸ்டமர்கிட்ட கால் பண்ணியிருந்தாங்க. இதுமாதிரி 3 ஏசி வந்து கட்டணும் தம்பி, நான் மேலே வந்து வீடு கட்ட போகிறேன், எனக்கு 3 ஏசி கட்டி கொடுத்தா மட்டும் போதும்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம லொக்கேஷன் நம்ம டேரெக்டாக சைட்டுக்கு போயிடுங்க. சைட்டில் 3 ஏசி ஆன் பண்ணிட்டு கேஸ்லாம் பம்ப் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கேஸ் எல்லாம் பம்ப் டவுன் பண்ணிட்டு ஃப்ளார் அவுட்டோரில் வந்து ஃப்ளார் ரிமூவ் பண்ணிட்டு, சரி இண்டோரில் ஃப்ளார் ரிமூவ் பண்ணலாம் பார்த்தா 3மே வந்து அவுட்டர் ஃப்ளார் போட்டிருக்காங்க. அதுவும் விண்டோ ஓப்பன் பண்ணி ஃப்ளார் வந்து டைட் பண்ணியிருக்காங்க. சரி நம்மளும் ஃப்ளார் அப்படி தாங்க விண்டோ ஓப்பன் பண்ணி ஃப்ளார் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்ஜி மட்டும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கட்டுமே இருந்ததுங்க. ஏன்னா வெளியே ஜன்னலில் தொங்கிட்டு தான் ஃப்ளார் கட்டுமே இருந்தது. ஏன்னா எல்ஜி பைப் வந்து லென்த் அதிகம், இண்டோர் பைப் லென்த்து. ஸோ அதனால் வந்து அது மிடில் இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரிமூவ் பண்ணுறதுக்கு. சரி ஒரு வேலையை ஏசியை ரிமூவ் பண்ணிவிட்டுங்க. அதே போல் அந்த எல்ஜி ஸ்டாண்ட் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் கஸ்டமர் வந்து கல் அடிக்கி சேஃப்டியாக வச்சிருக்காரு. சரி ஒயிட் சிமெண்ட்டை வச்சுட்டு நம்ம இண்டோர் எடுக்கலாம் பார்த்தா ஒயிட் சிமெண்ட் வெளி சைட்லையும் போட்டிருக்காங்க, உள் சைட்லையும் போட்டிருக்காங்க. அதுவே ஒரு 10 நிமிஷம் மேலே ஆச்சுங்க வச்சு எடுக்கிறதுக்கு. ஏன்னா அப்படியே போட்டிருக்காங்க பேப்பர் எதுவுமே வைக்காமல். சரி வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து 3 ஏசி வந்து மேலேயே வச்சுட்டோம் சொல்லிட்டாங்க. நம்ம 3 ஏசியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மேலேயே வச்சுட்டுங்க. இது போல் சர்வீஸ் வேணால் கீழே நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள்.